எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து திருநெல்வேலி சைடில் செய்கிற சிக்கன் கிரேவி. மசாலா வந்து வீட்டிலே செஞ்சது. ஸோ எங்கள் ஊர் மசாலா. ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா, 2 துண்டு பட்டை, 5 ஏலக்காய், 4 கிராம்பு, 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை. மசாலா வந்து இது ஹோம்மேட் மசாலா. 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா. இதுவும் வீட்டில் செஞ்சது. அப்புறம் நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து தேங்காவையும் முந்திரியும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன், மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் வந்து நான் வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நைஸாக வந்து அரைச்சிக்கணும். இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பேன் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பேன் வந்து சூடாகிடுச்சு. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருளை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதை சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு வந்து லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு வந்து லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். நம்ம லிட்டு போட்டு மூடிடலாம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தக்காளி வந்து மசிஞ்சு நல்லா வெந்து இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு மசாலா வந்து கொஞ்சம் இந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இது நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி சிக்கன் போட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா வந்து லைட்டாக வதங்கி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம 1/2 kg வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து சிக்கனோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுருங்க. இந்த சிக்கன் வந்து இந்த மசாலாலேயே வந்து நல்லா வேகணும். அப்படி கிண்டி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மசாலாவோட சிக்கன் வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலாவோட சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கிண்டி விட்டுறலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படி குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். வந்து நம்ம திறந்து பார்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கோகோனட் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கோகோனட் பேஸ்ட் சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சோண்டு தண்ணி கலந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம தண்ணி கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே இருக்கட்டும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மல்லியில் சேர்த்து நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு திறந்து பார்த்துடலாம். எப்படி குழம்பு வந்து எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போது மல்லியில் சேர்த்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பேஸ்ட் எல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.